வணக்கம். இப்போ எங்க பார்த்தாலும் அந்த 4000 ரூபாய் நிதியுதவி ஸ்கீம் பத்தி தான் ஒரே பேச்சா இருக்கு, இல்லையா? ஆனா இத வாங்குறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தேவை. அதுதான் வேலையின்மை சான்றிதழ், அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிபிகேட். இதை எப்படி எந்த ஒரு சிக்கலும் இல்லாம வாங்குறதுங்கிறத பத்தி தான் இந்த விளக்கத்துல நம்ம தெளிவா பார்க்க போறோம். சோ வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். நாம இன்னைக்கு கவர் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. முதல்ல எப்படி இந்த உதவியை வாங்குறது, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, வீட்லயே எப்படி அப்ளை பண்றது, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை எப்படி ட்ராக் பண்றது, இது மட்டும் இல்லாம கடைசியா உங்களுக்கு தெரியாத சில சூப்பரான கூடுதல் சலுகைகளை பத்தியும் நாம பார்க்க போறோம். சரி, முதல் பகுதியா இந்த நிதி உதவியை பெறுவதில் இருக்கிற முக்கியமான தடைய பத்தி பாத்துடலாம். இந்த 4000 ரூபாய் பத்தி இவ்ளோ ஹைப் இருக்கு. சரி, ஆனா இதை நீங்க வாங்கணும்னா இந்த வேலையின்மை சான்றிதழ் உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கணும். இது இல்லாம ₹1 கூட வாங்க முடியாது. அதான் நிதர்சனமான உண்மை. இப்போ உங்கள நிறைய பேருக்கு ஒரு பெரிய பயம் இருக்கும். ஐயோ, என்னோட எம்ப்ளாய்மெண்ட் பதிவு முடிஞ்சு 3 வருஷமாச்சே, 5 வருஷமாச்சே, ஏன் 10 வருஷமே ஆயிடுச்சே, இப்போ நான் எப்படி சர்டிபிகேட் வாங்குறது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். முதல்ல ஒரு பெரிய மூச்சை விட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்க பதிவு முடிஞ்ச 10 வருஷமே ஆகியிருந்தாலும் அது ஒரு தடையே கிடையாது. நீங்க கண்டிப்பா இப்போ கூட அந்த சர்டிபிகேட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். இது நிஜமாவே ஒரு பெரிய ரிலீஃப், கரெக்டா? இப்போ 2வது பகுதிக்கு வருவோம். ஆன்லைன்ல போய் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு பாத்திரலாம். முக்கியமா 5 டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட ரெடியா இருக்கணும். அட்ரஸ் ப்ரூஃப், ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட், உங்களோட எஜுகேஷன் அல்லது டிசி டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் உங்களோட பழைய எம்ப்ளாய்மெண்ட் கார்டு. இங்க நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே 50 கேபில இருந்து 200 கேபிக்குள்ள பிடிஎஃப் ஃபார்மேட்ல மட்டும்தான் இருக்கணும். 3வது பகுதி. சரி, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி, இதை எப்படி சப்மிட் பண்றது? இங்க தான் உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு டெக்னாலஜி அவ்வளவா வராது, எந்த ரிஸ்க்கும் வேணான்னு நினைச்சீங்கன்னா நேரா ஒரு சேவை மையத்துக்கு போயிடலாம். ஆனா அங்க போறதுக்கான அலைச்சலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சர்வீஸ் சார்ஜும் ஆகும். இல்ல, நான் வீட்லயே பண்றேன்னு முடிவு பண்ணீங்கன்னா வெறும் ₹60 அரசாங்க கட்டணம் மட்டும் கட்டினா போதும். ஆனா அதுக்கு உங்ககிட்ட கேன் நம்பரும் சரியான பிரவுசரும் கட்டாயம் இருக்கணும். 4வது பகுதி. நீங்க வீட்லயே அப்ளை பண்ற வழியை தேர்ந்தெடுத்திருந்தீங்கன்னா அதுக்கான சரியான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை இப்போ பார்க்கலாம். முதல்ல இந்த கேன் நம்பர்னா என்ன? சிட்டிசன் ஆக்சஸ் நம்பர். வீட்ல இருந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு இது ஒரு பேசிக்கான ஐடி மாதிரி. ஒருவேளை உங்களுக்கு இந்த கேன் நம்பர் பத்தி தெரியல, இல்ல இதை எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னா உங்களை நீங்களே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. பேசாம இசேவை மையத்துல கொடுத்து வேலையை முடிச்சிடுங்க. போர்ட்டலுக்குள்ள போனதும் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். முதல்ல கேன் நம்பரை என்டர் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட பர்சனல் டீடைல்ஸ், அட்ரஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணுங்க. இங்க டெம்பரரி அட்ரஸா பெர்மனன்ட் அட்ரஸாங்கிறத தெளிவா கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்க எந்த வருஷம் ஃபர்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணீங்களோ, உதாரணத்துக்கு 2017னா அதை சரியா என்டர் பண்ணுங்க. கடைசியா நாம ஏற்கனவே பேசி வச்சிருந்த அந்த 5 பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இங்க தான் ஒரு முக்கியமான ப்ரோ டிப் சொல்ல போறேன். கவனமா கேட்டுக்கோங்க. இந்த குறிப்பிட்ட கவர்மெண்ட் வெப்சைட் மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் பிரவுசருக்கு ஏத்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால கூகுள் குரோம் யூஸ் பண்றது கண்டிப்பா தவிர்த்துருங்க. இல்லனா டெக்னிக்கல் எரர் வந்து கடுப்பாகிடுவீங்க. 5வது பகுதி. ஃபைனலா சப்மிட் கொடுத்தாச்சு. இப்ப நம்மளோட வெயிட்டிங் டைம் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இந்த வெயிட்டிங் டைமையும் நாமளே கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. அப்ளை பண்ண முதல் நாளே உங்களுக்கு டிஎன் அப்படிங்கிற நம்பர்ல தொடங்குற ஒரு ரசீது, அதாவது ரெசிப்ட் கிடைக்கும். அதை உடனே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஆன்லைன்லயே நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா அப்ரூவல் கிடைக்க கிட்டத்தட்ட 7 நாள் வரைக்கும் கூட ஆகலாம். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னா இதுதான் அந்த ஃபாஸ்ட் ட்ராக் சீக்ரெட். அந்த ரசீதை பிரிண்ட் எடுத்து நேரா உங்களோட மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்துக்கு எடுத்துட்டு போங்க. அங்க போய் நேர்ல காமிச்சிங்கன்னா அந்த வெயிட்டிங் டைம் அப்படியே பாதியா குறைஞ்சி வெறும் 3 இல்ல 4 நாள்லயே உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிடும். கடைசி பகுதி. 4000 ரூபாய் பிரச்சனையை நாம சால்வ் பண்ணியாச்சு. ஆனா இந்த சர்டிபிகேட்டால நமக்கும் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? இது வெறும் நிதி உதவிக்கான சர்டிபிகேட் மட்டும் கிடையாதுங்க. இது உங்களோட கெரியரை பில்ட் பண்றதுக்கான ஒரு கோல்டன் டிக்கெட் அப்படின்னே சொல்லலாம். இதன் மூலமா நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், ஏன் பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ்ல வேலை வாய்ப்புகள் கூட உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. இத கொஞ்சம் கவனிங்க. சென்னை, தேனி, அப்புறம் தூத்துக்குடியில் இருக்கிற அதிகாரப்பூர்வ ஸ்கில் இந்தியா ட்ரைனிங் சென்டர்ஸ்ல இந்த சர்டிபிகேட்டை வச்சுக்கிட்டு நீங்க 100% இலவசமா ட்ரைனிங் எடுத்துக்கலாம். சாதாரணமா ஒரு கோர்ஸுக்கு 14,000 ரூபாய் வரைக்கும் செலவாகும். ஆனா இந்த சர்டிபிகேட் இருந்தா அந்த மொத்த பணமும் உங்களுக்கு மிச்சம். எப்படிப்பட்ட ஒரு ஆஃபர் பாருங்க. சரி, இப்போ கவர்மெண்ட் அப்ளிகேஷன், அந்த ப்ராசஸ், இந்த வேலைகள் எல்லாம் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. எப்படி அப்ளை பண்றதுன்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கான உண்மையான கேள்வி என்னன்னா, இந்த புதிய வாய்ப்புகளை வச்சு உங்களோட எதிர்காலத்தை எப்படி டிசைன் பண்ண போறீங்க? கெரியரை ஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்க கத்துக்க போற முதல் ஸ்கில் என்னவா இருக்க போகுது? யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். மீண்டும் சந்திப்போம்.